ஹலோ ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிஜேடி வேர்ல்ட் ஷோ. ஐ ஆம் ப்ரொஃபஸர் ஜேடி. நம்மளில் பல பேருக்கு இப்படி ஒரு திங்கிங் வரும், அவனோட டேலண்ட் என்னோட குறைவு தானே, அவனோட படிப்பு டேலண்ட் அவனோட பேக்ரவுண்ட் எல்லாமே என்னோட குறைவு, ஆனால் அவன் ரொம்ப ஹைட்டில் இருக்கான், அவன் ரொம்ப வெல்த்தியாக இருக்கான், என்னோட பல மடங்கு வெல்த்தியாக இருக்கான், என்னோட பெரிய ஜாபில் இருக்கான், என்னோட பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கான். எதனால் இது நடக்குது? இதுக்கு காரணம் என்னோட தலைவிதியா இல்லைன்னா அவனோட தலைவிதியா? இப்படி ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு நமக்கு வரும். உண்மையிலே இதோட ஆன்சர் தலைவிதி எல்லாமே கிடையாது. இன்னொரு நபர் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட், உங்களோட டேலண்ட் கம்மியாக இருக்கலாம், எஜுகேஷன் கம்மியாக இருக்கலாம், நிறைய காரியங்களில் ஸ்காசிட்டி இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்காத ஒரு ஏரியா அந்த உங்களோட ஃப்ரெண்டோட இல்லைன்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட உள்ளால இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்மளும் அவங்கள மாதிரி பிக்காக ஹியூஜ் சக்ஸஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நம்மளோட லைஃப்பில் பெருசாக வளர, ஃபினான்ஸில், நம்ம ப்ரொஃபஷனில், பிஸ்னஸில் பெருசாக வளர எதனால் முடியல? அதுக்கான தடை என்ன? அப்படி ஒரு சீக்ரெட் என்ன தான் அவங்கக்கிட்ட இருக்குது? அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீடியோக்கு உள்ளால் போகிறதுக்கு முன்னால் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் முதல்ல அந்த சீக்ரெட்டை ஷேர் பண்ணுறேன், அதுக்கு பிறகு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எதனால் அது ரொம்ப முக்கியம், எதனால் அவங்க லைஃப்பை அது ட்ரமேட்டிக்காக மாற்றிருக்கு, நம்ம லைஃப்பை சின்னதாக வச்சுருக்கிறது உங்களுக்கு புரியும். இது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃப்பில், உங்கள் ப்ரொஃபஷனில், உங்கள் பிஸ்னஸில் ஸ்கேல் பண்ணாமல் இருப்பதற்கு, ஓகே, நீங்கள் ஒரு ஹை பொசிஷன் அடையாமல் இருப்பதற்கு மெயின் ரீசன் நீங்கள் ரொம்ப சின்னதாக திங்க் பண்ணுறீங்க. உங்கள் திங்கிங் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, அவங்க அட் த சேம் டைம் ரொம்ப பிக்காக திங்க் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்க டேலண்ட்ஸ், அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி, பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களோட குறைவு தான், ஆனால் அவங்களோட திங்கிங் பெருசாக இருக்குது. இதில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்ட் பிரின்சிபிள் என்னென்னா, இதை கண்டிப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதனால் இது இப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நீங்கள் சின்னதாக திங்க் பண்ணும்போது உங்கள் முன்னால் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் உங்களால் அதை பார்க்க முடியாது. ஓகே, தேட் இஸ் எ கிரேட் பிரின்சிபிள். நீங்கள் உங்கள் சிந்தனை ஸ்மாலாக இருக்கும்போது, சின்ன சர்க்கிளில் இருக்கும்போது உங்களை கிராஸ் பண்ணி வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட உங்களால் அதை பார்க்கவோ உணரவோ முடியாது. அட் த சேம் டைம் உங்கள் திங்கிங் ரொம்ப ஹியூஜாக இருக்கும்போது, பிக்காக இருக்கும்போது, நீங்கள் பெரிய சர்க்கிளில் திங்க் பண்ணும்போது, அதுக்கு உள்ளால் உங்கள் லென்ஸை ரொம்ப வைடாக இருப்பதுனால என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எது வந்தாலும் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும், அதை அட்டைன் பண்ண ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். ஸ்மால் திங்கர்ஸுக்கும் பிக் திங்கர்ஸுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்மால் திங்கர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சுற்றிலும் பார்க்குறாங்க, அவங்க கூட படித்தவங்க, அவங்க கூட வளர்ந்தவங்க, ஓகே, பெரிய மில்லியனர்ஸாக இருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க, பெரிய ஜாபில் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட டேலண்ட்டும் பல காரியங்கள் கூட உள்ளவங்க, இவங்களால் அதை ஒன்று அச்சீவ் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டை பார்க்கும்போது, அவங்களோட சக்ஸஸ், அவங்களோட மணி, அவங்களோட ஹியூஜ் பிஸ்னஸை பார்க்கும்போது இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க மனசில் என்ன கொஸ்டின் வருதுன்னா, கேன் ஐ டூ இட், என்னால் இது பண்ண முடியுமா? ஓகே, 1 கோடி ஒரு ஆள்கிட்ட இருக்குது, என்னால் 1 கோடி பெற்றுக்கொள்ள முடியுமா? ஓகே, ஒரு ஆள் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காரு, என்னால் இப்படி ஒரு ஹியூஜ் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? அவங்க கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டினாக இருக்குது. என்னால் பண்ண முடியுமா? மோஸ்ட்லி அதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் ஆன்சராக தான் இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரின்சிபிள், ஆக்சுவலி சைக்காலஜின்னு சொல்லலாம். யூஸ்வலி நீங்கள் ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கும்போது அதோட ஆன்சர் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ். நீங்கள் என்னால் முடியுமா என்று மனசில் கேட்கும்போது மனசுக்குள்ளாலே பதில் எப்படி வரும்னா,
என்னால் முடியாது, ஓகே இது ரொம்ப பெருசு, இந்த அமௌண்ட் ரொம்ப பெருசு, நான் இப்போ கடனில் இருக்கேன், 1 கோடி ரொம்ப பெருசு, நான் இப்போ ஜீரோவில் இருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, திறமைகள் இருந்தாலும், இப்படி ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணி பில்டு பண்ணி எடுப்பது ரொம்ப பெருசு, என்னால் முடியாது. பிக் திங்கர்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி அவங்க முன்னால் ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்லண்ணா, ஒரு ஹியூஜ் இதை கிளைம் பண்ணணும், ஒரு ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் முன்னால் இருக்குது, ஓகே 10 கோடி ஏர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஹியூஜ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், ஜாபில் டாப் பொசிஷனுக்கு போகணும். அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, நான் இதை எப்படி அடைவது? ஓகே, ஹவு கேன் ஐ அச்சீவ் இட்? கேன் ஐ டூ இட்? இல்லை, ஹவு கேன் ஐ டூ இட்? நான் இதை எப்படி பண்ணுவது? நான் இதை எப்படி பண்ணுவது? நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கும்போது தான் நான் இதை எப்படி பண்ணுவது, எப்படி அச்சீவ் பண்ணுவது, நான் இந்த சூப்பர் காரை எப்படி வாங்குவது, அப்படி கேட்கும்போது தான் அங்கே டோர்ஸ் ஆர் ஓப்பனிங். நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. எப்படி இதை செய்வது, அதுக்கான வழிகள் ஓப்பன் ஆகுது. ஓகே, தீஸ் ஆர் த வேஸ், திஸ் இஸ் த ரோட் மேப், திஸ் இஸ் த பிளான், திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டூ. இதுதான் அது அச்சீவ் பண்ண வேண்டிய பிளான், ரோடு இதுதான் நான் செய்ய வேண்டிய காரியங்கள், அப்படி ஓப்பன் ஆகுது. ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ரிச் டேட் புவர் டேட் புக்கில் ராபர்ட் கியோசாக்கி இதுதான் சொல்லியிருப்பார். அவரோட மிடில் கிளாஸ் ஒரிஜினல் ஃபாதர் எப்போவுமே என்ன சொல்லி இவரை வளர்ப்பாருன்னா, யூ கேன் நாட் அஃபோர்ட் இட், நீ மிடில் கிளாஸ் பையன், உன்னால் அது வாங்க முடியாது, உன்னால் இது செய்ய முடியாது. ஓகே, அவர் ஒரு ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பார். அப்போ ரிச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா காரியங்களும் இவர் மிடில் கிளாஸ் ஃபாதர்கிட்ட வந்து சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் ரிச் பீப்புளுக்குள்ளது, உன்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, உன்னால் அந்த கார் வாங்க முடியாது, உன்னால் அது ஸ்டார்ட் பண்ண முடியாது, உன்னால் அது செய்ய முடியாது. ஸோ நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ்லி ப்ரோக்ராம்ட். அப்போ அந்த ரிச் டேட் ராபர்ட் கியோசாக்கியோட ஃப்ரெண்டோட ஃபாதர், அவர் ஒரு பிஸ்னஸ் பர்சன், அவர் ஒரு பிக் திங்கர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒரு கார் வாங்க உனக்கு ஆசைன்னா உன்னால் முடியுமான்னு கேட்காத, எப்படி வாங்குவது அப்படின்னு சிந்திக்க துவங்கு. ஓகே, தட் இஸ் த ரைட் திங்கிங். அப்போது உன்னால் அதை வாங்க முடியும். ஸோ சேம் திங் ஆக்சுவலி. ஸோ இதனால தான் உங்களுக்கும் அச்சீவ் பண்ண ஆளுக்கும், ஈவன் தோ உங்களோட டேலண்ட் குறைவாக இருந்தாலும், எஜுகேஷன் குறைவாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த பிக் டிஃப்ரென்ஸ். இது ஒரு சீக்ரெட், இது யாருக்குமே தெரியாது. நீங்கள் இது தலைவிதி, இது எப்படி நடந்தது, இது மேஜிக்கா, அவன் ஏதாவது வேறு சீக்ரெட்டாக பண்ணானா, அப்படி எதுவுமே கிடையாது. இதுதான் அதோட சீக்ரெட். ஹீ இஸ் எ பிக் திங்கர். ஓகே, அந்த ஆள் எப்போவுமே கேன் ஐ டூ இட்னு கேட்க மாட்டார். அந்த ஆள் எப்போவுமே ஹவு கேன் ஐ டூ இட், ஹவு கேன் ஐ அச்சீவ் திஸ், இந்த மாதிரி கேட்பார். தட் இஸ் அ சீக்ரெட். இனி இதுக்கு கூட வரக்கூடிய இன்னொரு பிக் பிரின்சிபிள் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூஸ்வலி சில நபர்கள் நிறைய நாட்களாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க பிஸ்னஸ், அவங்களோட பிஸ்னஸ் $1 பில்லியன் கோடிக்கணக்கான டேர்ன் ஓவர் பிஸ்னஸாக மாறக்கூடிய எல்லா தன்மைகளும் அந்த பிஸ்னஸில் இருக்கும், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த பிஸ்னஸில் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு லட்சக்கணக்கில் உள்ள பிஸ்னஸ் இல்லை ஆயிரக்கணக்கான பிஸ்னஸில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களால ஸ்கேல் பண்ண முடிஞ்சிருக்காது. இதுக்கும் மெயின் ரீசன் இந்த ஸ்மால் திங்கிங் தான். ஸ்மாலாக திங்க் பண்ணும்போது ஹியூஜாக இருக்கக்கூடிய மார்க்கெட், இந்த உலகத்தில் அந்த பிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட்டை அவங்களால பார்க்க முடியாது. தே கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸ்மாலாக திங்க் பண்ணுறவங்க ஸ்மால் மார்க்கெட்டை தான் பார்க்க முடியும். பிக்காக திங்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பெரிய மார்க்கெட்டை உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கான ஏற்பாடுகளை, அதுக்கான ப்ராடக்ட்ஸை, சர்வீஸை அவங்க ரெடி பண்ண முடியும். ஸோ இனி ஒரு கொஸ்டின், ஏன் நிறைய பேர் ஸ்மாலாக திங்க் பண்ணுறாங்க? ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதுக்கு மெயின் ரீசன் இந்த சொசைட்டி அப்படி தான் அவங்கள ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு. ஆக்சுவலி இதுதான் உன்னால் பண்ண முடியும், உன்னோட பேக்ரவுண்ட் இதுதான், உன்னோட சிச்சுவேஷன் இதுதான், நீ பண்ண வேண்டியது இதுதான்,
ஓகே, மற்றதெல்லாம் வேற யாருக்கோ உள்ளது. எப்போ நீங்கள் மற்றதெல்லாம் வேற யாருக்கோ உள்ளது, ஹியூஜ் திங்ஸ், ஹியூஜ் பிஸ்னஸ், ஹியூஜ் மணி எல்லாம் வேற யாருக்கோ உள்ளதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, கன்ஃபியூஸ் ஆவீங்க, ஒன்றடிப்பீங்க. ஓகே, நீங்கள் வேற ஏதோ பெரிய ஆட்கள் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடிய டைமில் தான் உங்களோட கீழ்மட்டத்தில் உள்ள ஆட்கள் உங்களை ஓவர் கம் பண்ணி போய் அதை பண்ணிகிட்ருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் பிக் திங்கிங். திஸ் இஸ் த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். ஓகே, யூஸ்வலி பைபிளில் ஒரு ஸ்டோரி உண்டு. ஒரு டைமில் ஒரு பெரிய கிங்கோ அந்த கிங்கோட படைத்தலைவன், ஓகே, நாகமான் அப்படின்னு, அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் வரும், அவனுக்கு லெப்ரசி. அந்த காலத்தில் அதுக்கு மெடிசன் கிடையாது. ஓகே, அப்போ ஒரு மெடிசனும் இல்லை, பெரிய ஹியூஜ் பர்சன், ஓகே, ரெஸ்பெக்டபிள் பர்சன், ரிச் பர்சன், எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ண ரெடி, ஆனால் க்யூர் கிடையாது. அந்த டைமில் அவரோட வீட்டில் ஒரு பணிப்பெண் இருப்பாள், வேலைக்காரி. அவள் ஒருக்கா சொல்லுவா, ஆக்சுவலி ஒரு தீர்க்கதரிசி இருக்கார் இஸ்ரேலில், பிக் தீர்க்கதரிசி, அவரால் உங்களை குணப்படுத்த முடியும், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. சரி, வேறு வழியே இல்லையே, பணிப்பெண்ணாக இருந்தாலும் எனக்கு டெலிவரன்ஸ் வேணும் அப்படின்னு அவரோட வேலை ஆட்களை கூட்டிகிட்டு போவார். அந்த தீர்க்கதரிசி எலைஜா அப்படின்னு நினைக்கிறேன், எலைசாவா. ஸோ அப்படி போய் அவர் ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல இருப்பார் வீட்டுக்குள்ளால். அவருக்கு வேலைக்காரன் வெளியே நிற்பான், சிஷ்யன். ஓகே, இப்படி அவன் போய் சொல்லுவான், இப்படி நாகமான் அப்படின்னு ஒரு ஆள் வந்திருக்காரு, ஒரு குஷ்டரோகத்தில் இருந்து விடுதலை பெற. ஆக்சுவலி இந்த ஆள் நிறைய பொண்ணு வள்ளியெல்லாம் கொண்டு போயிருப்பார். ஓகே, அது தட்சிணையாக கொடுக்க. எஸ், அப்போ அவர் சொல்லி விடுவார், நீ ஒரு காரியம் பண்ணு, எனக்கு தெரியும் நாகமான் வந்திருக்குது, நாகமான்கிட்ட போய் சொல்லு, ஒரு குளம், அந்த குளத்தோட பேர் மறந்தேன், போகிற வழியில் அந்த குளத்தில் போய் 7 தரம் முங்க சொல்லு, அவரோட குஷ்டரோகம் குணமாகும் அப்படின்னு. அப்போ இந்த வேலைக்காரன் அப்படியே வந்து சொல்லுவான் நாகமான்கிட்ட, எஜமானே எப்படியாக சொல்கிறாங்க. இப்போ நாகமானுக்கு சிரிப்பதா நகைப்பதா பயங்கர கோபம் வரும். ஆக்சுவலி இப்படி ஒரு குளத்தில் போய் குளிக்கணுன்னா நான் அங்கேயே குளிச்சிருப்பேனே, இதோட பெரிய அழகான குளங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கு, நான் இங்கே இதுக்கு வந்து என்னை பார்க்கக்கூட இல்லையே அப்படின்னு கோவப்படுவார். அப்போ அந்த நாகமானு கூட வந்த ஒரு வேலைக்காரர், அசிஸ்டண்ட், அவர் என்ன சொல்லுவாருன்னா, எஜமான நீங்கள் கோவப்படாதீங்க, அவர் என்ன சொன்னார், ஒரு சிம்பிள் காரியம் தானே சொன்னார், ஒருவேளை அவர் பெரிய பெரிய காரியங்கள் சொல்லியிருந்தால் நம்ம செய்வோம் இல்லையா, அவர் ஒரு சிம்பிள் காரியம் சொன்னார், அது ஒன்று போய் செய்து பார்ப்போமே, நம்ம செய்து தான் பார்ப்போமே அப்படின்னு. அப்போ நாகமான் மனசில் மாறி திரும்பி போகிற டைமில் அந்த குளத்தில் இறங்கி 7 தரம் முங்குவார், அவருக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இந்த ஸ்டோரி எதுக்காக சொல்கிறேன்னா, ஆக்சுவலி சில காரியங்கள் நம்ம ஏதோ பெரிய காரியங்கள் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஒரு ஆள் வெல்த்தி ஆவதற்கு, ஒரு ஆள் சக்ஸஸ்ஃபுல் ஆவதற்கு, ரிச் ஆவதற்கு ஏதோ பயங்கர சீக்ரெட்ஸ் இருக்குது, அவங்க ஏதோ கள்ளத்தனம் பண்ணி தான் அவங்க வந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வேறு ஏதோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கெல்லாம் உண்டு, ஓகே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் இருக்குது, இது ஒன்றும் இல்லை, இதுக்கு நீங்களும் இப்படி ஆகணும்னா இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஈஸி சொல்யூஷனை கொடுத்தா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹியூமன் சைக்காலஜி அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ உண்மையிலே உங்களுக்கும் இந்த அச்சீவர்ஸுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். தே ஆர் பிக் திங்கர்ஸ். ஓகே, உங்களால் பிக்காக திங்க் பண்ண முடியல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களால பார்க்க முடியாது, உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஆக்சுவலி பிக் திங்க் பண்ணதுக்கு எதுவுமே தேவையில்லை, இலவசமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆக்சுவலி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதுக்கு நீங்கள் யாருக்கும் ஃபீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு ஹார்ட் ஒர்க்கு கிடையாது, நத்திங். ஓகே, நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்ல இருந்து 100 டைம்ஸ் இல்லைன்னா 1000 டைம்ஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இப்போ செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து 1000 டைம்ஸ் உங்களால் செய்ய முடியும். ஓகே, உங்களுக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி டேர்ன் ஓவர் உங்கள் பிஸ்னஸில் 1 lakh தான். ஓகே, என்னோடய டேர்ன் ஓவரை நான் 10 crores ஆக்கணும் அப்படின்னு மனசில் நினைப்பதில் அது டே ட்ரீம் இல்லை, அப்படி ஆக்கணும் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவை வச்சு அது பாசிபிள்னு நினச்சி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது கடினமானதா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ண இல்லைன்னா மணி ஏர்ன் பண்ண இவ்வளவு ஈஸியான ஒரு காலகட்டம் வேறு இருக்க முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ்பெஷலி நமக்கு நிறைய நம்புகோல்கள் இருக்குது, லெவரேஜஸ் இருக்குது. நம்ம அச்சீவ் பண்ண ஒரு காலத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கடை வேணும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், கடை எடுக்கணும், அது ஒரு ப்ரைம் ஏரியாவில் இருக்கணும். ஓகே, கடையை டெக்கரேட் பண்ணணும், அதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணும்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா ஹியூஜ் மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஊர் ஃபுல்லாக ஹோர்டிங்ஸ் வைக்கணும், போர்டு வைக்கணும், வால் போஸ்ட் அடிக்கணும். ஸோ நவடேஸ் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணலாம், எதில்? அமேசானில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்டையும் உங்கள் சர்வீஸையும் நீங்கள் செல் பண்ணலாம். உங்கள் சோஷியல் மீடியா வழியாக இங்கே பப்ளிசிட்டி கொடுக்கலாம். உங்கள் ஃப்ளையர்ஸையும் ஹோர்டிங்ஸையும் எல்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணலாம். அப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாமே லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சு இதெல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஒன்லி திங் இஸ், மெயின் திங் இஸ், இம்பார்ட்டன்ட் திங் இஸ் திங்க் பிக். உங்களால் பிக்காக திங்க் பண்ண முடிஞ்சா பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ண முடியும். இந்த மாடர்ன் டைம்ஸில் உள்ள டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களால் பெரிய லீப் எடுக்க முடியும். நீங்கள் யாரை பார்த்து ஒன்றை அடிச்சிங்களோ, என்ன காரியம் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நின்னீங்களோ, அதையெல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும், அதுக்கான மென்டரிங் ப்ரோக்ராம், கிளாஸஸ், ஓகே, ஹேண்ட் புக்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ், லைஃப் டைம் மென்டரிங் ப்ளஸ் ஹேண்ட் புக் ப்ளஸ் டீச்சிங் இருக்கு. இட்ஸ் அ பெய்டு ப்ரோக்ராம். அதில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.